குட் மார்னிங். பிரைசல்லோன் கத்துறவங்கள ஆசீர்வதிப்பேர். இன்னைக்கு காலையில் கோவக்காய் பொரியல், வெள்ளைப்பூடு, வெங்காயம், பச்சை மிளகாய், கப்சோலியம் போட்டுருக்கு, நல்லா பெரிய மிளகாய் போட்டுருக்கோம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்காக காலையிலே ஒன்று செய்கிறோம். நார் சத்து இருக்குது, நல்ல நல்ல சத்துகள் இருக்குது இதில். அதனால் இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு ஸ்கூல் சாப்பாடாக செய்கிறேன். டாமி, இது வந்து வடிகஞ்சி. இதை வந்து ஹேரில் வந்து தலைமுடியில் வந்து இதை நான் அப்ளை பண்ணுறேன். ஆனால் முடி ரெண்டு பக்கமும் ரொம்ப கொட்டி போச்சு. உச்சி தலையிலேருந்து சைடு தலையிலலாம் முடி கொட்டி போச்சு. என்ன தான் எண்ணெய் காய்ச்சி நம்ம தலையில் வச்சாலும் உள்ளுக்குள்ளுக்கிற பலவீனத்தினாலேயே தெரியலை, தலைமுடி ரொம்ப ரொம்ப கொட்டி போச்சு. அதனால் நான் வந்து ஃப்ளாக்ஸி ஷாம்பு தலைக்கு வைக்கிறது. அந்த முடி வளரும்னு சொன்னாங்க. சரி வச்சு பார்ப்போம், 3 மாதம் வச்சு பார்த்தா தெரியும். ஆனால் இப்போ நான் வந்து இது வந்து வடிகஞ்சி, இதை நான் வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கலான்னு இதை வைக்கிறேன். என்னை போல் எத்தனை பேருக்கு தலைமுடிகள் கொட்டியிருக்கலாம் பெண்களுக்கு. இதை நீங்கள் தலையில் வச்சு நல்ல பலன் கிடைக்கும். நாங்கள் சின்னதில் வந்து இந்த கஞ்சி முதல் நாள் வடித்து வச்ச கஞ்சியை அடுத்த நாள் முட்டையோடு அடிப்போம். நாட்டுக்கோழி முட்டை இல்லை தாரா முட்டையில் அடித்து போட்டு தலையில் வச்சுட்டு போய் ஆற்றுல போய் குளிச்சுடுவோம் நாங்கள் சின்ன வயசில். இப்போ ஆற்றுக்கு போக முடியாது, குளத்துக்கு போக முடியாது. அதனால் நம்ம கிடைக்கிற தலைகளை அப்ளை பண்ணி இயற்கையானதை அப்ளை பண்ணி தலை முடிகளை வளர செய்யலாம் அப்படின்னு ஒரு இதில் ஒரு நம்பிக்கையில் தலையில் வச்சுக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு செய்து முடிச்சாச்சு. கோவக்காய் சாதம், நெல்லிக்காய் இருக்குது, நெல்லிக்காய் புதினா நெல்லிக்காய் இருக்குது. இந்த காலையே 9 மணிக்கு எனக்கு ஜூஸ் வந்து நெல்லிக்காய், புதினா, கொத்தமல்லி, 2 ஜூஸ். முடி கொட்டினால ஒவ்வொரு ஜூஸ் குடிச்சு கொள்வது அப்போ முடி வளரும்னு பார்ப்போம். ஓகே மக்களே, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.